இந்த வீடியோல நம்ம ஏப்ரல் 2025ல உள்ள பார்ட் சி கொஸ்டின்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஆனா நான் என்ன சம் சால்வ் பண்ணிருக்க மாட்டேன்னா வெரிஃபை கேலி ஹாமில்டன் தியரம் மட்டும் சால்வ் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா இது ஒரு லென்த்தியான கொஸ்டின் அப்படின்றதுனால இதை நீங்க சால்வ் பண்ணி இதுல ஆன்சர் ஷேர் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு என்ன யூனிட், ஒவ்வொரு யூனிட்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வரும். பட் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இது ஏப்ரல் 2025 இட் மீன்ஸ் அரியர் கொஸ்டின் பேப்பர். இதுல நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா பைனாமியல் சீரீஸ் எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் அண்ட் மேட்ரிசஸ்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா அடுத்த கொஸ்டின் பாருங்க, பேக்வர்ட் யூஸ் பண்ணி ஒரு பாலினாமியல் டிகிரி ஃப்ரேம் பண்ணிருக்கோம். அண்ட் லாஸ்ட் ரெண்டு கொஸ்டினுமே நமக்கு ட்ரிக்னாமெட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரில இருந்து கொஸ்டின் நம்பர் 23 அண்ட் கொஸ்டின் நம்பர் 24 ரெண்டுமே வந்து ஒரே சாப்டர்ல இருந்து வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். Show that 1 plus 1 plus 3 by 2 factorial இன்னும் ஒரு சீரீஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு show that question equal to e into e square minus 1 by 2. இப்ப இங்க நம்ம இது பைனாமியல் சீரீஸா எக்ஸ்போனன்ஷியலா லாகா அப்படின்னு கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஏன்னா கொஸ்டின் வந்து ஷோ தட் அதே இ கொடுத்ததுனால இது ஒரு எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸ். ஸோ இந்த எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸை இது ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மேட்ல இருக்கு, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல எனக்கு இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா மேல இருக்க நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மட்டும் இருக்கு, அப்புறம் 1 plus 3, அப்புறம் 1 plus 3 plus 3 ஸ்கொயர், அதுவே 3 ஸ்கொயர் கியூப் ஆகுது. அப்ப லாஸ்ட் வரும்போது 3 பவர் n அப்படின்னு வரும் நமக்கு. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா ரெட்ல எழுதுறது வந்து நம்மளோட ஃபார்முலா 1 plus x plus x ஸ்கொயர் plus x கியூப் இப்படியே போயிட்டு அண்ட் so on up to x பவர் n minus 1 இப்படி இருந்ததுன்னா இதுக்கான ஃபார்முலா x பவர் n minus 1 divided by x minus 1. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க மேல நமக்கு எப்படி இருக்குன்னா 1 plus 3 plus 3 ஸ்கொயர் அந்த எக்ஸுக்கு பதிலா 3 இருந்தது அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். லாஸ்ட் டேர்ம் வந்து 3 பவர் n minus 1. ஸோ இங்க பாருங்க கீழே 2 ஃபேக்டோரியல் இருக்கும்போது மேல வந்து 1 தான் இருக்கு. ஸோ செகண்ட் ஒன்ல மேல 3 பவர் 1, தேர்ட் டேர்ம்ல 3 பவர் 2 ஓட முடிஞ்சிருக்கு. ஃபோர்த் டேர்ம் ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வெறும் 1, செகண்ட் டேர்ம்ல 2 டேர்ம், அடுத்த டேர்ம்ல 3 டேர்ம், அடுத்தது 4 டேர்மா இருந்தாலும் பட் பவர் பாருங்க 3ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப nth டேர்ம் வரும்போது ஒரு டேர்ம் முன்னாடி n மைனஸ் 1ல க்ளோஸ் ஆயிருக்கும். அப்ப இதை நான் எப்படி எழுத முடியும் அப்படின்னா எக்ஸோட பிளேஸ்ல இங்க 3 இருக்கிறதுனால 3 பவர் n மைனஸ் 1 divided by 3 minus 1. இதுதான் அந்த மேல இந்த நியூமரேட்டருக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ நம்ம கிவன் சீரீஸ nth டேர்ம்ல எழுத போறோம். ஸோ nth டேர்ம்ல எப்படி எழுதுவோம், tn equal to நியூமரேட்டருக்கானது தான் இப்போ நம்ம எழுதுனது 3 பவர் n மைனஸ் 1. அது இல்லாம என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க, 3 பவர் n மைனஸ் 1ன்றது நியூமரேட்டர் டேர்மா, அது எழுதிப்போம் 3 power n minus 1 by 2 whole thing divided by கொஸ்டின்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல டிவைட் பை ஒன்னும் இல்லை, அப்போ 1 ஃபேக்டோரியல் எடுத்துக்கலாமா, அடுத்தது 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல். அப்ப லாஸ்ட் டேர்ம்ல எனக்கு என்ன இருந்திருக்கும், n ஃபேக்டோரியல் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 3 பவர் n மைனஸ் 1 பை 2n ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். 2வை டினாமினேட்டர் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்ப திருப்பியும் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 3 பவர் n பை 2n ஃபேக்டோரியல் ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 1 பை 2n ஃபேக்டோரியல் செகண்ட் டேர்ம் அப்படின்னு ரெண்டு டேர்மா இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த டேர்மை வெர்டிக்கலா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஸோ tn ஈக்குவல் டு நான் திருப்பி கன்வீனியன்ட்டுக்காக இங்க கீழே எழுதுறேன் 2 into n ஃபேக்டோரியல் மைனஸ் 1 by 2 into n ஃபேக்டோரியல். இதுக்கு n-க்கு வேல்யூ கொடுத்துட்டே வரணும். So set n equal to 1, 2, 3 and so on. அப்ப t1 என்னவா இருந்திருக்கும் 3 power 1 by 2 into 1 factorial minus 1 by எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் 1 substitute பண்றோம். அடுத்தது t2 2 கொடுக்கும்போது 3 square by
2 into 2 factorial minus 1 by 2 into 2 factorial. அதுவே T3 இருந்ததுன்னா 3 cube by 2 into 3 factorial. இங்க 1 by 2 into 3 factorial. இது இப்படியே போயிட்டே இருக்கும். So add vertically. இத vertically add பண்ண போறோம். verticalனா இந்த இது தனியா add பண்ணணும். So இந்த பார்ட் தனியா add பண்ணணும். அதே மாதிரி நம்ம அடுத்த பார்ட் தனியா add பண்ண போறோம். இதுதான் add vertically அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் vertically add பண்ணும்போது எனக்கு first பார்ட்டுக்கு எல்லா டேர்ம்லயுமே 1 by 2 நமக்கு காமனா இருக்கா? 1 by 2 வெளியில எடுத்துடலாம். 1 by 2 வெளியில எடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? Sn equal to 1 by 2 வெளியில போயிடுச்சு. அண்ட் நியூமரேட்டர் எப்படி இருக்கு பாருங்க, 3 power 1, 3 power 2, 3 power 3 அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ 3 power 1 by அதோட டினாமினேட்டர் 1 factorial. அடுத்தது 2. 2 by 1 factorial. 3 power 2 by 2 factorial. 3 power 3 by 3 factorial and so on. இது ஒரு டேர்ம். அடுத்ததுக்கும் 1 by 2 காமனா இருக்கு. பட் அந்த 1 by 1 factorial மேல பாருங்க எந்த டேர்ம்ஸும் இல்ல. 1 by 1, 1 by 2, 1 by 3 அப்படிதான் போயிட்டு இருக்கு. So that is 1 by 1 factorial plus 1 by 2 factorial plus 1 by 3 factorial and so on. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா e power x ஃபார்மேட்ல இருக்கு. அகைன் ஃபார்முலா எழுதுறேன். ஸோ e power x அப்படின்றத ஃபார்முலா என்ன நமக்கு? ஸோ e power x ஓட ஃபார்முலா வந்து it is x by 1 factorial plus 1 plus x by 1 factorial, x square by 2 factorial, x cube by 3 factorial and so on. பட் இங்க இந்த 1 plus அப்படின்றது இல்ல. x வர வேண்டிய இடத்துல எல்லாம் இங்க 3 இருக்கு பாருங்க. 3 power 1, 3 power 2 அப்படின்னா x power 2, 3 power 3. ஸோ xக்கு பதிலா நான் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் என்னோட சீரீஸ் 1ல ஸ்டார்ட் ஆகணும். அந்த 1 வந்து மிஸ்ஸிங். நாம என்ன பண்ணலாம், அந்த 1 ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த 1 வந்து ஃபார்முலாவோட மைனஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபார்முலாவோட மைனஸ் பண்ண போறேன். 1 by 2 1 மட்டும் மிஸ்ஸிங்ல அந்த 1 மட்டும் என்ன பண்றோம், e power x, x ஓட வேல்யூ 3 minus 1 அப்படின்னு எடுத்துட்டேன். இந்த 1 இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா அது minus 1 வருமா? ஸோ e power x minus 1, x ஓட வேல்யூ 3, ஸோ e power 3 minus 1 minus 1 by 2. இங்க வந்து நமக்கு அங்கேயும் அந்த 1 மிஸ்ஸிங். பட் மேல நியூமரேட்டர்ல வந்து எல்லாமே 1 1 1 இருக்கு. அப்ப இது e power 1 அர்த்தம். x ஓட இடத்துல 1 இருக்கு. ஸோ e power 1 minus 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ரெண்டுமே எழுதிப்போம். இப்போ சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். ரெண்டுமே வந்து காமன் வந்து 2. ஸோ பை 2ன்னு எடுத்துக்கிட்டேன். e cube e power 3 minus 1 minus e minus into minus plus 1. இது ரெண்டும் 1 minus 1 கேன்சல் ஆயிடும். 1 and minus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது e வெளியில எடுத்தா e ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். Apply Newton's backward formula to find a polynomial of degree 3. இங்க வந்து ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. நம்மள வந்து ஒரு ஃப்ரேம் பண்ண சொல்லிருக்காங்க. இங்க வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லல. இந்த வேல்யூக்கு என்ன y வரும் அப்படின்னு கேட்கல. கொஸ்டின் என்னன்னா frame a polynomial, it means find the polynomial using Newton's backward difference அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே போடுற மாதிரி ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ கொடுத்துருக்கிறதுக்கு டேபிள் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம், x வேல்யூ y வேல்யூ. xன்றது 3 4 5 6, y வேல்யூ வந்து 6 24 60 and 120. del y னா டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் எப்பயுமே நம்ம கீழே பாட்டம் மோஸ்ட்ல இருந்து கொண்டு வரணும். 120 minus 60 அப்படின்றது 60, 60 minus 24 36, 24 minus 6ன்றது 18. அடுத்த டிஃபரன்ஸ், நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் டேபிள்ன்றது ஃபார்வர்டுக்கும் பேக்வர்டுக்கும் சேம் தான். அதனால இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். 60 minus 36 24, 36 minus 18ன்றது 18. லாஸ்ட்ல del cube 6. ஒரு வேல்யூ வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ
இது வந்து பேக்வர்ட் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ண சொன்னதுனால நான் ரிவர்ஸ் பாட்டம் மோஸ்ட்ல இருக்க இந்த வேல்யூவை ஒய்ல இருந்தே எடுத்துக்கணும். நம்ம ஒய்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். பேக்வர்ட் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து f of x equal to yn எழுதணும். பேக்வர்ட் எழுதுறதுனால yn plus v by 1 factorial del yn v into v plus 1 by 2 factorial into del square yn and so on. எவ்வளவு தூரம் போகும் தெரியல, so and so on போட்டுட்டோம். ஸோ இதுல இருக்கிற இந்த v கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கான ஃபார்முலா x minus xn divided by h. ஸோ xn என்றது x ல இருக்கிற லாஸ்ட் வேல்யூ. சேம் பண்ணிக்கலாமா? ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், v கண்டுபிடிக்கணும். v கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து v equal to x. இந்த வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நான் x சப்ஸ்டிட் பண்ணுவேன். இப்ப இங்க क्वेश्चनல நமக்கு இந்த வேல்யூக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்லவே இல்லை. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும்னு மட்டும் தான் சொல்லிருக்காங்க. அப்ப x கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ x கொடுக்கலன்னா அது xனே வச்சுக்கணும். x minus xn அப்படின்றது x ல இருக்க லாஸ்ட் வேல்யூ, அது வந்து 6 டிவைடட் பை h. ஹெச்ன்றது எக்ஸ்ல இருக்க ஒரு வேல்யூக்குமான டிஃபரன்ஸ் கேப். 5க்கும் 6க்குமான கேப் 1, 4க்கும் 5க்குமான கேப் 1. ஸோ என்னோட ஹெச் வேல்யூ 1. ஸோ அப்போ என்னோட வி வேல்யூ எக்ஸ் மைனஸ் 6. இப்போ இதை ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்என். ஒய்என்ன்றது ஒய்ல இருக்கிற லாஸ்ட் வேல்யூ 120. இது வந்து ஒய்என், இது டெல் ஒய்என், இது டெல் ஸ்கொயர்ல இருக்க yn, இது டெல் கியூப்ல இருக்கிற yn. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 120 பிளஸ் v ஓட வேல்யூ x minus 6 by 1 factorial into del y1 ன்றது 60. ஸோ into 60 பிளஸ் அடுத்தது x minus 6 v ஓட இடத்துல v plus 1 இருக்கா, அப்போ x minus 6 plus 1 by 2 factorial into 24. So 60, 24 போட்டாச்சு, last value 6. So next value வந்து x minus 6, x minus 6 plus 1, x minus 6 plus 2, whole thing divided by 3 factorial into 6. இப்போ இதை simplify பண்ணி நம்மளுடைய ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். இங்க 1 factorial இருக்கிறதுனால கேன்சல் ஆகாது. 2 factorialனா 2 தான். இப்போ இதை கேன்சல் பண்ணி 12ன்னு எழுதலாம். 3 factorialன்றது 6. இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ 120 பிளஸ் x minus 6 into 60 plus x minus 6 into x minus 5. ஸோ minus 6 plus 1 ன்றது 5 into 12. Next x minus 6 into x minus 5 into x minus 4. இது simplify பண்ணி வர ஆன்சர் தான் நம்மளோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஸோ 120 பிளஸ் 60 உள்ள மல்டிப்ளை பண்ணா 60x மைனஸ் 60 into 6ன்றது 360 பிளஸ் அடுத்ததை நான் சிம்பிளிஃபை பண்றேன். x into x x ஸ்கொயர், இங்க மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 5x, இதுல பண்ணும்போது மைனஸ் 6x. ஸோ மொத்தமா மைனஸ் 11x. அடுத்தது 6 into அடுத்த வேல்யூ வந்து மைனஸ் 6 into மைனஸ் 5 இருக்கா, மைனஸ் 6 into மைனஸ் 5ன்றது பிளஸ் 30. ஸோ பிளஸ் 30 into 12. அதே மாதிரி இங்கேயும் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், அதே தான் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x plus 30 into x minus 4. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 120 plus 60x minus 360 plus 11 into x square வந்து 11x square, sorry 12 into x square ன்றது 12x square. கையில் இருக்கு 12ஆல மல்டிப்ளை பண்றேன். 12 into 11 அப்படின்றது minus 132x plus 30 into 12ன்றது 360. அடுத்தது முதல்ல எல்லாத்தையும் x ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த x ஆல ஒரு டேர்மையா நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம்.
ஆல மல்டிப்ளை பண்ணும்போது x பவர் 3 minus 11x power 2 plus 30x. அடுத்தது minus 4 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். So minus 4x square minus into minus plus 11x minus 120. Simplify பண்ணிக்கலாமா? Plus 120 minus 120 cancel. Minus 360 plus 360 cancel. அடுத்தது x power 3 ல ஒரு வேல்யூ தான் இருக்கு. So x power 3. x power 2 அப்படின்றது நமக்கு இங்க ஒரு 12x square இருக்கு, இங்க ஒரு minus 11x square இருக்கு, இங்க ஒரு 4x square இருக்கு. இந்த மூணு டேர்மே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுல minus 15 plus 12 இருக்கு. அப்ப டோட்டலா minus 3x square. அப்புறம் x term எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. x term வந்து எங்க இருக்குன்னா 60x னு ஒன்று இருக்கு, minus 132x plus 30x plus 11x. ஸோ பிளஸ் மூணையும் நம்ம முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். 60 plus 30 90 plus 11 அப்படின்றது 101. ஸோ 132 வந்து மைனஸ்ல இருக்கு, 101 வந்து பிளஸ்ல இருக்கு. ரெண்டையும் மைனஸ் பண்றோம். 1 3. ஸோ 31 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்மளோட மொத்த வேல்யூ வந்து வேற எங்க எக்ஸ் டேர்ம் இருக்க பாருங்க இல்லை. ஸோ இட் இஸ் minus 31x. ஸோ x cube minus 3x square and minus 31. இதுதான் நம்மளோட polynomial equation. trigonometry ஒரு show that questionல வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, if sin of a plus ib equal to x plus iy then show that அப்படின்னு சொல்லி நமக்கு 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. மூணும் தனித்தனியா நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற வேல்யூவை எடுத்து எழுதிக்கலாம். sin of a plus ib அப்படின்றதோட டேர்ம் வந்து x plus iy அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி மேலே இருக்கிற ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த sin a plus ib அப்படின்றது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? sin a plus b அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. sin a plus b யோட ஃபார்முலா sin a cos b plus cos a sin b இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ஏயோட இடத்துல ஏவும் பியோட இடத்துல IB அப்படின்னு இருக்கு. நான் இப்போ ரெட்ல எழுதினது வந்து ஃபார்முலா. ஸோ sin a plus IB அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கலாம்னா sin a cos IB plus cos a sin IB அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு ஈக்குவல்னா x plus IYக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ x plus iy equal to அதான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். sin a cos of ib அப்படின்றது cos hb plus cos a into sin of ibன்றது i into sin hb. இப்போ i இருக்கிற டேர்ம் வந்து இமேஜினரி. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ரியலையும் இமேஜினரியும் ஈக்குவேட் பண்ண போறோம். ஈக்குவேட் ரியல் அண்ட் இமேஜினரி. ஈக்குவேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? x equal to sin a cos hb and y equal to cos a sin hb. i இருக்கிற டேர்ம் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா y கிடைக்குது. i இல்லாத டேர்ம் ஈக்குவேட் பண்ணும்போது x டேர்ம் கிடைக்குது. இப்போ எனக்கு x and y தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எனக்கு இதுலயே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது x equal to sin a cos hb அது வந்துருச்சு. அடுத்த சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? x ஸ்கொயர் பை sin ஸ்கொயர் a minus y ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் a. இங்கே இப்போ இது எனக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் டைரக்டா ப்ரூவ் ஆயிருச்சு. அது அப்படியே எழுதிக்கலாம். sin a cos hb. செகண்ட் சப்டிவிஷன்றது x ஸ்கொயர் பை sin ஸ்கொயர் a minus y ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் a equal to 1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்க வந்து x ஓட வேல்யூ நமக்கு இங்க மேல வச்சிருக்கோம்ல இந்த டேர்ம், இந்த பாக்ஸ், இதை நான் பாக்ஸ் பண்றேன். இதுதான் x yன்றதுக்காக இதை பாக்ஸ் பண்றேன். இதுல இருந்து x டேர்ம் எடுத்துக்கிறோம். ஸோ sin a cos hb whole square by sin square a minus y ஓட பிளேஸ்ல cos a cos hb whole square
பை காஸ் ஸ்கொயர் ஏ. இது வந்து 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, இது 1ன்னு எப்படி ப்ரூவ் பண்றது? நம்ம இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஹெச் ஸ்கொயர் பி, கீழே வந்து சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. தனித்தனியா ஸ்கொயர்ல எழுதுறோம், அவ்வளவுதான் இதுல பண்ணியிருக்கோம். எழுதிட்டு லைக் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? காஸ் ஹெச் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஹெச் ஸ்கொயர் பி. ஹைப்பர்போலிக்ல வரும்போது இது ஃபார்முலா ஷீட்டு. காஸ் ஹெச் ஸ்கொயர் இங்க இருக்கு பாருங்க, காஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஹெச் ஸ்கொயர் தான் ஈக்குவல் டு 1. அதான் நமக்கு வந்திருக்கு. ஸோ ஈக்குவல் டு 1. ஹென்ஸ் ப்ரூவ்டு. செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை காஸ் ஹெச் ஸ்கொயர் பி பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை சைன் ஹெச் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 1 இப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். எக்ஸ்ன்றது நம்ம மேலே கண்டுபிடிச்சிருந்த வேல்யூ விச் இஸ் சைன் ஏ காஸ் ஹெச் பி. இதை ஸ்கொயர் பண்ணுறோம். இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். கீழே டினாமினேட்டரில் காஸ் ஹெச் ஸ்கொயர் பி பிளஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது காஸ் ஏ சைன் ஹெச் பி ஸ்கொயர், டினாமினேட்டரில் சைன் ஹெச் ஸ்கொயர் பி. இது ஈக்குவல் டு 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் ஹெச்பி காஸ் ஸ்கொயர் ஹெச்பி கேன்சல், சைன் ஹெச்பி சைன் ஸ்கொயர் ஹெச்பி கேன்சல். ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால இதை சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதலாம். நம்மளோட ஐடென்டிட்டி இது. சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்றது 1. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். 3 சப்டிவிஷனும் ப்ரூவ் பண்ணியாச்சு. Prove that question. Inverse hyperbolic function la first one sin h inverse of x is equal to log of x plus root of x square plus 1 அப்படின்னு நம்ம இதை வந்து இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து இதில் sin h inverse of x நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வருது அப்படின்னு இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ வந்து sin h inverse of x. அதை எப்படி டினோட் பண்ண போறோம்னா y அப்படின்னு நம்ம டினோட் பண்ண போறோம். ஸோ லெட் y ஈக்குவல் டு sin h inverse of x. இப்போ இந்த h இன்வர்ஸை நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் என்னவாகும்? sin hன்னு மாறிடும். அந்த இன்வர்ஸ் வந்து hன்னு மாறும். hy ஈக்குவல் டு x. இப்போ நான் வந்து கார்னரில் எழுதுறது ஃபார்முலா. நமக்கு sin hx, sin hxோட ஃபார்முலா வந்து இட்ஸ் e பவர் x மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. இது வந்து எக்ஸுக்கான ஃபார்முலா. பட் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா y இருக்கு, sin hy. அப்போ இதை நான் எப்படி எழுதணும்? x is equal to e பவர் y மைனஸ் e பவர் மைனஸ் y பை 2 அப்படின்னு எழுதணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு log ஆஃப் அந்த வேல்யூ கிடச்சிரும். இப்போ நான் 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2x ஈக்குவல் டு இ பவர் ஒய் மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் அப்படின்னு வரும். இ பவர் மைனஸ் ஒய்யை 1 பைன்னு எழுதலாம். ஸோ 2x ஈக்குவல் டு இ பவர் ஒய் மைனஸ் 1 பை இ பவர் ஒய் அப்படின்னு வரும். ஸோ 2x ஈக்குவல் டு இந்த இ பவர் ஒய்யும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இ பவர் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஹோல் திங் பை இ பவர் ஒய் அப்படின்னு வந்துருதா. இப்போ இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியும். ஷிஃப்ட் பண்ணிட்டா 2x இ பவர் ஒய் ஈக்குவல் டு இங்கே வந்து இ பவர் 2yன்னு எழுதலாம். இது எப்படின்னா ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அப்படின்றத ஏ பவர் mnன்னு எழுதுவோம். அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இ பவர் 2yன்னு எழுதுறோம் மைனஸ் 1. இப்போ இது எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வரலாம். இ பவர் 2y அண்ட் இந்த 2x e பவர் yன்றதும் உள்ள வரட்டும். ஸோ அப்போ என்னவாகும்? மைனஸ் 2x e பவர் y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா நம்ம கன்சிடர் பண்ணணும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இ பவர் y அப்படின்னு கன்சிடர் பண்றோம். அப்படி கன்சிடர் பண்ணா இ பவர் yயோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம எடுக்கணும். ஓகே,
ஸோ இந்த இ பவர் ஒய் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஆக்சுவலாக இந்த இ பவர் 2y அப்படின்றது நம்ம அதை சேஞ்ச் பண்ணாமே இருந்தோம்னா இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன், இங்கேயும் நான் கன்வெர்ட் பண்ணலை. அப்போ அது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. இ பவர் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ இ பவர் ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த இ பவர் ஒய் டேர்ம்ஸ்க்கே பாருங்க. ஒய் டேர்ம்ஸ்க்கே பார்க்கும்போது இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா சம்திங் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இங்கேருந்து எனக்கு ஏபிசியோட வேல்யூ தெரியும். ஸோ ஏ அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இ பவர் ஒய். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இ பவர் ஒய் அப்படின்றது இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ 1. பின்ற இடத்துல என்ன இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெறும் இ பவர் ஒய். ஸோ இந்த இ பவர் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது எக்ஸ் ஸ்கொயர். இந்த இ பவர் ஒய்ன்றது நம்ம எக்ஸ்ன்னு இமேஜின் பண்ணிக்கணும். அப்போ பியோட வேல்யூ -2x, சி ஈக்குவல் டு -1. இது டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த இ பவர் ஒய்யை டைம் பீயிங்க்கு இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்காக டி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், இ பவர் ஒய்யை டி அப்படின்னு ஒரு டம்மி வேல்யூ போட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் பண்ணால் எப்படி வருதுன்னு பாருங்கள். 2x இ பவர் ஒய்யை தான் டீன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ 2x t ஈக்குவல் டு டி ஸ்கொயர் -1. எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தால் டி ஸ்கொயர் -2xt -1 ஈக்குவல் டு 0. இப்போது குவாட்ரட்டிக் ஃபார்மில் வந்துருச்சு. ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ டீயோட கோஎஃபிஷியன்ட் -2x, சியோட வேல்யூ -1. இந்த 3 டேர்மையும் நம்ம எந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் -4ac டிவைடட் பை 2a இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ -b அப்போ -2x plus or minus root of b square. So -2x whole square minus 4 into 1 into -1 by 2a. Okay, minus of minus இது 2x, இது plus or minus root of 2x whole square என்றது 4x square plus 4 divided by 2. So இங்கே 2x plus or minus root of 4ன்றது 4 காமனாக எடுக்கலாம். அப்போ root of 4ன்றது 2 ஸ்கொயர் ரூட்குள்ள x ஸ்கொயர் plus 1 divided by 2. இப்போ மொத்தமாக நம்ம 2 காமனாக எடுக்கிறோம். ஸோ 2 காமனாக எடுத்தால் x plus or minus root of x ஸ்கொயர் plus 1 by 2 இது கேன்சல் ஆகும். இது எல்லாமே நம்ம இப்போ எதுக்கு போட்டு வந்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டீக்கு தான் எழுதிட்டே வரோம். ஸோ t ஈக்குவல் டு x plus or minus root of x square plus 1 அப்படின்னு வருது. பட் டீன்றதை நம்ம அங்கே என்னென்னு டினோட் பண்ணியிருந்தோம், இ பவர் ஒய்யை தான் டீன்னு எடுத்திருந்தோம். ஸோ இ பவர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ இ பவர் ஒய் வந்து இட் கேனாட் பி நெகட்டிவ், அது வந்து பாசிட்டிவ்ல மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இ பவர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ நான் எனக்கு வரக்கூடாது. நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், நான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சைன் ஹெச் இன்வர்ஸ்னு எடுத்திருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கொண்டு வரணும், லாக் ஆஃப்னு கொண்டு வரணும். பட் எனக்கு இங்கே லாகுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் அது மட்டும் இருக்குது. ஸோ நான் லாக் கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம், நான் ரெண்டு பக்கமும் லாக் ரைஸ் பண்ணால் இந்த பக்கம் ஒய் ஆகிடும். இங்கே லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. That tan h inverse of x is equal to 1 by 2 log of 1 plus x by 1 minus x. இதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து y அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ லெட் y ஈக்குவல் டு tan h inverse of x. tan h inverse நான் வந்து லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ண என்னவாகும், இன்வர்ஸ் வந்து நார்மல் ஆயிரும். ஸோ tan hy ஈக்குவல் டு x. நான் இங்கே ஊரத்தில் ஃபார்முலா எழுதுறேன். என்னோட ஃபார்முலா tan h xக்கான ஃபார்முலா e power x minus e power minus x by e power x plus e power minus x. இது tan h x. பட் நம்ம கிட்ட இருக்கிறது என்னது, tan h y. அப்ப நம்ம எப்படி எழுதணும், e power y minus e power minus y by e power y plus e power minus y.
இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம y ஈக்குவல் டு அப்படின்னு கொண்டு வரணும். ஸ்டார்ட் பண்ணி y ஈக்குவல் டு tan h பண்ணிட்டோம். இப்போ y ஈக்குவல் டு 1/2 log of அது கொண்டு வரணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த e பவர் மைனஸ் y இப்படி எழுதிக்கலாம். 1/e பவர் y divided by e power y plus 1/e power y. e power y cross multiply பண்ணா e power y whole square minus 1 by e power y. அதே மாதிரி denominatorலையும் cross multiply பண்ணும்போது e power y whole square plus 1 by e power y. ரெண்டு டினாமினேட்டரும் நமக்கு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு x equal to e power y whole square minus 1 by e power y whole square plus 1 இப்படி வந்துருச்சு. இப்போ இதை இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போற டினாமினேட்டரை. ஸோ x into e power y whole square plus 1 equal to e power y whole square minus 1. இங்க x நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணா x e power y whole square plus x equal to e power y whole square minus 1. இப்போ இன்னும் ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக e power y whole square நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். ஏற்கனவே இங்க ஒரு டேர்ம் இருக்கு அண்ட் அங்க இருந்து இன்னொரு e power y whole square கொண்டு வரோம். இங்கே இந்த x இங்க வரும்போது minus x minus 1 வருது. e power y whole square காமனா எடுத்துக்கிட்டா x minus 1 equal to minus x minus 1. இப்போ இங்க ரெண்டுமே மைனஸ் ஆகிறதுனால த்ரூஅவுட்டா மைனஸ் ஆக நம்ம கேன்சல் பண்ண போறோம். ஸோ e power y whole square அப்படின்னா இங்க 1 வந்து பாசிட்டிவ் ஆயிடும், ஏற்கனவே இருக்கிற x வந்து நெகட்டிவ் ஆயிடும். இங்க மைனஸ்ல ரெண்டுமே இருக்கிறதுனால ரெண்டுமே பிளஸ்ஸா மாறிடும். இப்போ நான் வந்து மொத்தமா மைனஸை வந்து த்ரூ அவுட்டா எடுத்து கேன்சல் பண்ணிருக்கேன். e power y whole square equal to 1 minus x ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். இது 1 plus x, நான் x plus 1 தான் 1 plus x எழுதியிருக்கேன். 1 plus x 1 minus x அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு ஆன்சர் லாக்ல வரணும். அப்ப நான் இது என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் லாக் ரைஸ் பண்ணலாமா. ஸோ log e power y square equal to log of 1 plus x by 1 minus x. ஸோ லாகோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பவர்ல இருக்கிற 2வை முன்னாடி எழுதுறேன். முன்னாடி எழுதிட்டு log e y equal to log of 1 plus x by 1 minus x. ஸோ இங்க log and e கேன்சல் ஆயிட்டு 2y equal to log of 1 plus x by 1 minus x. So 2y equal to இந்த வேல்யூனா y is equal to 1 by 2 log of 1 plus x by 1 minus x. Starting நம்ம என்ன டிக்ளேர் பண்ணோம், yன்றது tan h inverse of x எடுத்துப்போம். So அதை எழுதிட்டு 1 equal to 1 by 2 log of 1 plus x by 1 minus x.